2-3 நாட்களாகவே ரொம்பவே ரஹ்மான் அவர்களினுடைய விவாகரத்து செய்தி தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருடைய பேசிஸ்ட் மோனி டேவும் பார்த்தோன்னா இப்போ பிரேக்கப் பண்ணியிருக்காங்களாம். இசைப்புயல் ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி சாய்ரா பானு இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிவதாக அறிவித்த நிலையில் பலரையுமே அது அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்துச்சு. அதோட என்ன காரணத்துக்காக ரஹ்மானை பிரிவதாக சாய்ரா பானு முதல்ல அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. ரஹ்மானை தனது பதிவில் விரைவில் 30வது ஆண்டு திருமண நாளை கொண்டாட இருந்தோம், ஆனால் அதற்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பதிவிட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இதோட ரஹ்மானினுடைய ஃபாசிஸ்டாக வேலை பார்த்து வந்த மோகினி டே தனது கணவர் மார்க்கை பிரிவதாக திடீரென சோஷியல் மீடியாவில் அறிவிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு பக்கம் நெப்போலியன் மகனை புரிந்து கொண்டு அக்ஷயா தனுஷிடம் உள்ள குறைகளை பார்க்காமல் அவரிடம் உள்ள நிறைகளை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆண்டு வரலட்சுமி சரத்குமார், சித்தார்த், அதிதி சங்கர் என பல பிரபலங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, ரஹ்மான் பல பிரபலங்கள் விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டு ரசிகர்களை ஷாக்காக்கியிருக்காங்க. 29 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் தம்பதிகளாக இருந்து வந்த ரஹ்மான் மற்றும் சாய்ரா பானு இருவரும் விவாகரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மனவலியுடன் தனது கணவரை பிரிவதாக இனிமேல் யார் நினைத்தாலும் இதுவரையும் சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சாய்ரா பானு தனது சோகத்தை மொத்தமாக கொட்டி தீர்த்திருக்கிறாங்க. ரஹ்மான் மற்றும் சாய்ரா பானு விவாகரத்து அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா வெளியான ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் மோகினி டேவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் தன்னுடைய காதல் கணவர் மார்க்கை பார்த்தோன்னா பிரிவதாக அறிவிச்சிருக்காங்க. மும்பையில் பிறந்து வளர்ந்து 29 வயதான இவங்க கொல்கத்தாவில் இசைக்குழு ஒன்றை நடத்தி வராங்க. இந்தியாவில் பல பிரபல இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியிருக்கக்கூடிய இவங்க ரஹ்மான் இசைக்குழுவிலும் பணியாற்றியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இருவரும் ஒருமனதாக விவாகரத்து செய்து பிரிய முடிவு செய்திருந்தாலும் தொடர்ந்து இசைத்துறையில் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம் என்பதையும் மோகினி டே தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மோகினி டே பொதுவெளியில் தனது பிரேக்கப் குறித்து அறிவித்திருக்கிற நிலையில் ரஹ்மான் விவாகரத்து செய்தியுடன் இந்த விவகாரமும் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, அப்படி ரஹ்மானுக்கும் சாய்ரா பானுக்கும் என்னதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு இசையமைப்பாளராக இருந்தும் கூட என்ன காரணத்தினால இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு பலருமே பலவிதமாக பேசி வந்துட்டுருக்காங்க. பத்திரிகையாளர்களுக்கு பார்த்தோன்னா ஒரு அறிக்கையில் செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்தோன்னா சாய்ரா பானு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவர் ரஹ்மானிடமிருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை தான் எடுத்திருக்கிறதாக சாய்ரா பானு தெரிவிச்சிருக்காங்க. இந்த முடிவு எடுத்ததற்கான காரணம் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான மன கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் எங்களது வாழ்க்கையில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இந்த முடிவு மிகுந்த வலி மற்றும் வேதனையில் தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட மக்களிடம் அவங்க பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. அனைவரும் எங்களது நிலையை புரிந்து கொண்டு தங்களுக்கான தனிமையை கொஞ்சம் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ரஹ்மான் மற்றும் சாய்ரா கடந்த 1995ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்பு ரஹ்மான் தனது திருமணம் குறித்து பேசும்போது, திருமணத்தை பற்றிய யோசனை அப்போது எனக்கு இல்லை, எனக்கென்னு ஒரு பெண்ணை தேடி செல்லவும் அப்போது தோணவும் இல்லை. ஆனால் அம்மா பார்த்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். உண்மையை சொல்லணும்னா எனக்கு மணப்பெண்ணை தேடி செல்ல எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் ரங்கீலா, பம்பாய் போன்ற படங்களில் பிஸியாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு கட்டத்தில் எனக்கு திருமணம் செஞ்சுக்கலாம்னு தோணுச்சு. என் அம்மாவிடம் பெண் பார்க்க சொன்னேன். அப்படி நடந்தது தான் எங்களுடைய திருமணம்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் சாய்ரா ரஹ்மானுடனான பிரிதலை சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயலாக படை வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.